ஒன்பற்றருக்கு மருந்தென்று மாயவன் தான் உரைத்த இன்பக்கடலமுதாமென நின்ற இக்கீதை தன்னை அன்பர் குறைப்பவர் கேட்பவர் ஆதரித்தோதுபவர் துன்பக்கடலில் துளங்குகை நீங்கித் துலங்குவாரே அப்படின்னு தேசிகர் இந்த தன்னோட கீதார்த்த சங்கிரகத்தில் கீதையை கேட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப விளக்கமாக முதல்ல சொல்லிவிடுறார். கீதார்த்த சங்கிரகத்தில் ஆளவந்தாரும் கீதையோட பெருமையை ரொம்ப சிறப்பாக தான் ஒரு ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்கார். அதுபோல் நம்மளோட ஆச்சாரியர் நிகமாந்த மகாதேசிகனும் அந்த கீதார்த்த சங்கிரகத்தில் அப்படி சொல்லியிருக்கார். 2வது ஸ்லோகம் ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமவ்யயம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் இதம், இந்த வித்தைகளுக்கு அரசன் யார்? இந்த ராஜகுஹ்யம்ன்ற ரகசியங்களுக்குள்ள ரகசியமானது ரொம்ப சிறந்தது, உச்சிதமானது, உத்தமமானது, பவித்திரமானது, அப்புறம் பரிசுத்தம் அளிப்பது, பிரத்யக்ஷாவகமம் நேரில் கண்டு அனுபவிக்கக்கூடியது, தர்மியம் தர்மத்தினின்று பிறழாதது, கர்த்தும் அனுஷ்டிக்கக்கூடியது, சுசுகம் அனுஷ்டிக்கிறதுக்கு மிகவும் எளிதானது. அது என்னதுன்னு கேட்டால் அவ்யயம் என்றும் அழியாதது அப்படின்னு சொல்கிறார். என்ன இவ்வளோ அப்ஜெக்டிவ்ஸ் இதுக்கு சொல்லியிருக்கார பெருமாள் அப்படின்னு சொன்னால், பகவத்குணங்களிலும் லீலைகளிலும் தோஷங்கள் காண்பவனும் சிரத்தை இல்லாதவனும் இந்த உபதேசத்துக்கு அதிகாரி என்று என்பது கருத்து. ஏன்னு சொன்னால் இதே தான் 18வது அத்தியாயத்திலும் பெருமாள் சொல்கிறார். யாருக்கும் இஷ்டம் இல்லையோ விருப்பம் இல்லாதவனுக்கு இதை கூட்டு சொல்லாத அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி குஹ்யம் அப்படின்னு சொன்னால் உலக வழக்கத்தில் எப்படியோ அப்படியே, அதாவது சாஸ்திர உபதேசத்திலும் எது அருமையாக போற்றத்தக்கதோ அது என்னது கொள்ளத்தக்கது, போற்றி பாதுகாக்க தகுந்தது அப்படின்னு. அப்போ போற்றி பாதுகாக்க தகுந்தது அப்படின்னு சொன்னால் அதுவே குஹ்யம் ரகசியம் என்று சொல்கிறார். சாதகனை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த விஞ்ஞான சகிதமான ஞானத்தின் பெருமை 2வது ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது. சாதகன் யார்? நம்ம தான். நம்மளுக்கு அதை உற்சாகப்படுத்தணும், எப்படியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், அப்படியா இருக்கும் அப்படி நம்ம சாதாரணமாக கேஷுவலாக தினப்படியில் டே டு டே ரொட்டீனில் நம்மளோட கிரகத்தில் எப்படி சொல்கிறோமோ அதுபோல் சாதகனை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த விஞ்ஞான சகிதம் அப்படின்ற ஞானத்தின் பெருமை 2வது ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது. தர்மியம் மற்ற எந்த தர்மத்துடனும் முரண்பாடின்றி எல்லாவற்றையும் சமன்வயப்படுத்துவதாய் யாவர்க்கும் பொதுவாக தர்மமாய் உள்ளமையினால் இது தர்மியம். அப்புறம் சுசுகம், இதில் கஷ்டம் இல்லை என்பதல்ல, கஷ்டம் இருக்கும் தான், ஆனால் கஷ்டம் பக்தனுக்கு கஷ்டமாய் தெரியாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கும். அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த ரோல் டிஃபைனிங்னு. இந்த கஷ்டத்தை இந்த ட்ராமாவில் நடிக்கணும்னு சொன்னால் அதுக்கு இவ்வளோதான் காஸ்டியூம், இவ்வளோதான் அதுக்கு வசதி, இவ்வளோதான் அதுக்கு என்ன உணவு வகை அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அந்த ரோலுக்கு அவ்வளோதானே. அதுபோல் இந்த மாதிரி ஒரு சாதகமான சில அனுபவிக்கணும்னு சொன்னால் அதை கையை கொள்ளணும் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அது கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கஷ்டம் நம்மளுக்கு பக்தனுக்கு கஷ்டமாக தெரியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.